பேக் டு மை கிச்சன். இப்போ எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு பார்க்க போகிற டிஷ்ஷும் ஒரு சிம்பிளான டிஷ்ஷு தாங்க. இது ஒரு நல்ல ஹை ப்ரோட்டீன் அண்ட் ஃபைபர் இருக்கிற ஒரு டிஷ்ஷு. ஸோ இது உங்களுடைய லஞ்ச் பாக்ஸுக்கோ இல்லை டின்னருக்கோ ஆப்டான ஒரு டிஷ்ஷாக இருக்குங்க. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பன்னீர் மஷ்ரூம் மசாலா ஸ்டஃபிங். எப்படி பண்ணலாம்னு சொல்லி பார்ப்போம் வாங்க. இன்னைக்கு பன்னீர் மஷ்ரூம் மசாலா பண்ணுறதுக்கு ஒரு 250 கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன். ஒரு 400 கிராம்ஸ் மஷ்ரூம் எடுத்திருக்கேன். 1½ பெப்பர் எடுத்திருக்கேன். ஒரு கப்புக்கு ஃப்ரோசன் கார்ன் எடுத்திருக்கேன். 2 மீடியம் சைஸ் ஆனியன் எடுத்திருக்கேன். ஒரு ½ டீஸ்பூனுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எடுத்திருக்கேன். இப்போது இதை வச்சு எப்படி மசாலா பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போது இதில் ஒரு பவுலில் கட் பண்ணி வச்சுருக்கிற மஷ்ரூம் சேர்த்துக்கலாம். மஷ்ரூம் வந்துட்டு ஒரு மஷ்ரூமை 4 கட் பண்ணி வச்சுருக்கிறேன். எல்லா வெஜிடபிள்ஸும் கொஞ்சம் ஸ்கொயராக கட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பன்னீரும் க்யூப்ஸ் மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ க்யூப்ஸாக இருக்கிற பன்னீர். கேப்சிகம் எந்த கலர்னாலும் ஓகேங்க. ரொம்ப குட்டியாக கட் பண்ணிடாதீங்க. கொஞ்சம் ஓரளவுக்கு சைஸ் பெருசாகவே கட் பண்ணிக்கோங்க. ஸோ அதையும் க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற கேப்சிகம், க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன். இப்போது இதை மாதிரி ஆனியன் க்யூப்ஸாக கட் பண்ணிவிட்டு இதை ஒரு லேயராக இதை மாதிரி எடுத்துருங்க. எடுத்திங்கன்னா தான் நல்லா இது வந்துட்டு வேகும். ஸோ எடுத்து அதுக்கப்புறம் சேருங்க. இப்போது எல்லா ஆனியனும் லேயர்ஸாக பிரிச்சுட்டேன். இந்த பிரித்து வச்ச எல்லா ஆனியனும் சேர்த்துடலாம். இதில் இப்போது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நல்ல கெட்டியான தயிராக சேர்த்துக்கோங்க. நீங்கள் கொஞ்சம் தண்ணியாக சேர்த்திங்கன்னா தண்ணி விட்டு போயிடும். இது மேரினேஷன் வந்துட்டு தண்ணி விட்டு போயிடும். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நல்ல கெட்டியான தயிர் சேர்த்துருக்கேன். வேணும்னா அப்புறமா சேர்த்துக்கலாம். ஒரு 2 டீஸ்பூனுக்கு தனியாத்தூள், அப்புறம் 1 டீஸ்பூன் சில்லி பவுடர் மிளகாத்தூள். காரம் வேணும்னா நீங்கள் உங்கள் இதுபடி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு ½ டீஸ்பூன் சோம்பு பொடி சேர்க்குறேன். சோம்பு பொடி சேர்க்குறப்ப ஒரு வித்தியாசமான ஒரு டேஸ்ட்டு அண்ட் ஃப்ளேவரோட நல்லாயிருக்கும். உங்களுக்கு சோம்பு பொடி வேண்டாம்னு தோணுச்சுன்னா ½ டீஸ்பூன் ஜீரா பவுடர் சேர்த்துக்கலாம். உப்பு, கொஞ்சோண்டு மஞ்சத்தூள். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். உங்களுக்கு இந்த மசாலா பத்தலைன்னு தோணுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் ஃபஸ்ட்டு நிறையா சேர்த்துறாதீங்க. நமக்கு இது தண்ணி விட்டுறக்கூடாது. ஏன்னா நமக்கு கொஞ்சம் க்ரன்ச்சியாக வேணும். தண்ணி விட்டுச்சுன்னா நிறையா நேரம் எடுக்கும் வேகிறதுக்கு. அப்புறம் ரொம்ப சாஃப்டாக ஆகிடும் எல்லா வெஜிடபிள்ஸும். ஸோ இந்த மேரினேஷன் நீங்கள் ஓவர் நைட் செஞ்சு வச்சுட்டு மறுநாளைக்கு நீங்கள் காலையில் ஏஞ்சி இதை ஃப்ரை பண்ணினாலும் சரி தான். இதுக்கப்புறம் எந்த வேலையும் கிடையாது. இது ஜஸ்ட்டு நீங்கள் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுணும், அவ்வளோதான். சாரிங்க, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் மறந்துட்டேன். இதிலேயே இந்த ½ டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ எனக்கு எல்லாம் உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த அளவுக்கு ட்ரையாக இருக்கணும். நீங்கள் தயிர் போடுறன்னுட்டு ரொம்ப கொலன்னு ஆகிடக்கூடாது. அப்புறம் வந்துட்டு நம்ம ஃப்ரை பண்ணுறப்போ அந்த கன்சிஸ்டன்சி நல்லா இருக்காது. ஸோ இந்த அளவுக்கு ட்ரையாக இருக்கணும். இது அவ்வளோதான். நீங்கள் இப்போ உடனே பண்ணணுன்னா ஒரு ½ அன் ஹவர் விட்டுட்டு நீங்கள் பண்ணலாம். இல்லைனா ஓவர் நைட் மேரினேஷன் இதை அப்படியே நீங்கள் மூடி வச்சுட்டு மறுநாளைக்கும் பண்ணலாம். ஸோ இது எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். இப்போது இந்த பன்னீர் மஷ்ரூம் மசாலா எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்த்துடலாம். உங்கள் வீட்டில் இருக்கிறதுலையே ஸ்டவ்வில் கொஞ்சம் பெரிய பர்னராக இருக்கிற ஒரு பர்னர் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம வந்துட்டு இது கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு தான் பண்ண போகிறோம். அதே மாதிரி நான்ஸ்டிக் கடாயாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ணுறப்போ உங்களுக்கு ஸ்டிக் ஆகாமல் இருக்கும். இப்போது இந்த கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூனுக்கு எண்ணெய் போட்டிருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் சூடானதும் இதில் ஒரு 2 பே லீஃபை மட்டும் பிச்சு போட்டுருங்க. இப்போ இது எனக்கு மேரினேட் பண்ணி ஒரு 1 ஹவர் ஆயிடுச்சு. எனக்கு சுத்தமாக தண்ணி எதுவுமே விடலை. பார்த்தீங்கன்னா எவ்வளோ ட்ரையாக இருக்குதுன்னு தெரியும்.
இப்போ இந்த மேரினேட் பண்ணினதை இதில் போட்டுடலாம். இப்போ நல்லா இதை கலந்து விடணும். ஃப்ளேமை நான் ஹையில் வச்சுருக்கிறேன். நீங்கள் ஹையில் வைக்கலைன்னா என்ன ஆகும்னா இதில் இருக்கிற தயிர், இதில் இந்த மஷ்ரூம் எல்லாம் சேர்ந்து தண்ணி ரொம்ப விட ஆரம்பிக்கும். தண்ணி விட்டுச்சுன்னா இது வந்துட்டு ரொம்ப வெந்து போயிடும். அதை மாதிரி வேண்டாம் நமக்கு. இந்த எல்லா வெஜிடபிள்ஸும் ரொம்ப வேகமும் தேவை கிடையாது. நான் அந்த மேரினேஷனில் கார்ன் போடலை, ஏன்னா இது என்னோட ஃப்ரோசன் கார்ன் வந்துட்டு தண்ணி விட்டுட்டே இருக்கும். அதனால நான் இப்போ தான் கார்ன் நான் ஆட் பண்ணுறேன். இதில் வேறு என்ன வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்க்கலாம்னா இந்த மாதிரி நீங்கள் குயிக்காக குக் ஆகிற மாதிரி எந்த வெஜிடபிள்ஸ் வேணாலும் சேர்க்கலாம். இதில் லைக் நீங்கள் பாயில்டு பொட்டேட்டோ சேர்க்கலாம், இல்லைன்னா வந்துட்டு சோயா சங்க்ஸ், ஊற வச்ச சோயா சங்க்ஸ் சேர்க்கலாம், இல்லைன்னா பாயில்டு ராஜ்மா சேர்க்கலாம். பட் என்னுடைய சாய்ஸ் வந்துட்டு இந்த 3 வெஜிடபிள்ஸ் தாங்க, மஷ்ரூம், பன்னீர் அண்டு பெப்பர், அதோட ஆனியன். ஸோ இது என்னோட சாய்ஸு. இது இந்த 3 காம்பினேஷனுமே ரொம்ப நல்லாயிருக்கும். நான் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு தான் நான் வந்துட்டு பண்ணிட்டு இருக்கிறேன். அதுக்கே கொஞ்சம் தண்ணி விடுது. இது ஒரு 7 to 10 மினிட்ஸ்க்குள்ளே அது முடிஞ்சிடும். இப்போ நீங்கள் மேரினேஷன் பண்ணி வச்சிட்டிங்கன்னா காலையில் நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் கட்டுறதுக்கோ இல்லை ஆஃபீஸ் கட்டுறதுக்கோ இது பாட்டு நீங்கள் போட்டுட்டிங்கன்னா அது பாட்டு அது ஃப்ரை ஆகிட்டே இருக்கும். இப்போ எனக்கு ஒரு 7 மினிட்ஸ் ஆகிடுச்சு. தண்ணியெல்லாம் கம்ப்ளீட்டாக ட்ரைன் ஆகிடுச்சு. இப்போ வேணால் நீங்கள் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சு உங்களுடைய உப்பு, காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சம் நல்லாவே தாராளமாக கொத்தமல்லி தழை சேருங்க. அவ்வளோதாங்க, கிட்டத்தட்ட முடிஞ்சிடுச்சு. இன்னும் ஒரு 2-3 மினிட்ஸ் இது நல்லா நான் திரட்டி விட்டேன்னா அவ்வளோதான், முடிஞ்சிடும். இது எப்படியெல்லாம் நம்ம வந்துட்டு நம்ம இப்போது லஞ்ச் பாக்ஸில் கட்டணும்னா எப்படியெல்லாம் நம்ம இதை கட்டலாம், ஒரு 3 ways என்னுடைய சாய்ஸ் இருக்குது. அது என்னென்ன சாய்ஸ்ன்னு சொல்லியும் நான் காமிச்சிடுறேன். இப்போ நம்மளுடைய பன்னீர் மஷ்ரூம் மசாலா ரெடி ஆகிடுச்சு. இது நல்லா இந்த அளவுக்கு ட்ரையாக இருக்கணும். அப்போ தான் நீங்கள் கட்டுறப்போ அது வந்துட்டு ஸ்டஃபிங்காக நல்லா உள்ளே வந்துட்டு நல்லா இருக்கும், இல்லைன்னா வெளியில் வந்துடும். ஸோ இதில் நீங்கள் ஆயிலும் ஜாஸ்தி விடணும்னு தேவையில்லை. ஏன்னா நான் இதில் நம்ம வந்துட்டு தயிர் போட்டிருக்கோம்ல, அந்த தயிரே கொஞ்சம் உங்களுக்கு ஆயில் வந்துட்டு வெளியில் வரும். அதனால் ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன் விட்டால் கூட போகிறோம். ஸோ அவ்வளோதான். இப்போ இதை வச்சு எப்படி நம்ம லஞ்ச் பாக்ஸுக்கோ இல்லை டின்னருக்கோ எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்துடலாம். இந்த ஸ்டஃபிங்கை வச்சு பண்ணுறதுக்கு என்னுடைய ஃபஸ்ட்டு சாய்ஸ் இந்த பர்கர் பன்னுங்க. ஸோ இந்த பர்கர் பன்னை எப்படி இதில் ஸ்டஃப் பண்ணலான்னு பார்த்துடலாம். ஸோ இதில் கொஞ்சம் பட்டர் அப்ளை பண்ணி இதை வந்து கொஞ்சம் டோஸ்ட் பண்ணிக்கலாம். இது நல்லா இதை மாதிரி டோஸ்ட் ஆனதும் இதில் கொஞ்சம் லெட்யூஸ்க்கு மேலே இந்த ஸ்டஃபிங் வச்சு, உங்களுக்கு மயோனைஸ் வேணும்னா உங்கள் சாய்ஸ் தான், வேணும்னா மயோனைஸும் போட்டுக்கலாம். மயோனைஸ் வேணும்னா சேர்த்துக்கோங்க, உங்கள் சாய்ஸ். இதில் இன்னும் கொஞ்சம் லெட்யூஸை வச்சு ஸோ இன்னொரு ப்ரெட் வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ ஒரு சூப்பரான ஒரு மசாலா ஸ்டஃபிங்கோட ஒரு பர்கர் பன் ரெடி. இப்போ என்னுடைய செகண்ட் சாய்ஸ் இந்த ப்ரெட்டுங்க. ப்ரெட்டில் வச்சு இதை ஒரு சாண்ட்விச் மாதிரி பண்ணலாம். ப்ரெட்டில் வைக்கிறப்போ லெட்யூஸ்லாம் வைக்க வேண்டாம், சாகி ஆகிடும். வெறும் இந்த மசாலா மட்டும் வச்சா போகிறோம். வேணும்னா ப்ரெட்டில் நீங்கள் ஒரு சைடுக்கு மட்டும், மேலே இருக்கிற சைடுக்கு மட்டும் பட்டர் அப்ளை பண்ணிக்கலாம். இதை இப்போ டோஸ்டரில் வச்சு டோஸ்ட் பண்ணிடுறேன். இப்போ டோஸ்ட் ஆகிடுச்சான்னு பார்க்கலாம். சூப்பராக டோஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ ப்ரெட்டில் வச்ச டோஸ்ட்டும் ரெடி. என்னுடைய தேர்ட் சாய்ஸ் சப்பாத்தி ஆர் ரேப். இன்றைக்கி நான் ரேப்பில் தான் ரோல் பண்ண போகிறேன். ஸோ இதில் கொஞ்சம்
லெட்யூஸ் வச்சுக்கலாம். ரேப்புக்கு நீங்கள் கேப்சிகம், ஆனியன் கொஞ்சம் நீங்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ போட்டுக்கலாம். இதில் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ போட்டுக்கோங்க. நல்லாவே ஃபில்லிங்காக இருக்கும். இது வேணும்னா மயோனைஸ் போட்டுக்கோங்க. நல்லா டைட்டாக ரேப் பண்ணிவிடுங்க. இதை நீங்கள் ஒரு ரேப் சாப்பிட்டா கூட நல்லாவே ஃபில்லிங்காக இருக்கும். ஸோ அவ்வளோதான். இது என்னுடைய தேர்ட் சாய்ஸ். இப்போ நம்ம ஒரு ஸ்டஃபிங் வச்சு 3 டைப்ஸ் ஆஃப் டின்னரோ இல்லைன்னா உங்கள் லஞ்ச் பாக்ஸில் கட்டுறதுக்கோ எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்த்துருக்குறோம். மூணுமே 3 விதமான டேஸ்ட்டு தருங்க. ஒரே ஸ்டஃபிங் தான், ஆனால் நீங்கள் வேறு வேறு இதில் பண்ணுறப்போ வேறு வேறு டேஸ்ட்டு தரும். உங்களுக்கு செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஸோ இன்றைக்கி சிம்பிளாக செஞ்ச இந்த டிஷ்ஷை எப்படி 3 டிஃப்ரெண்ட் வேஸில் நம்ம ஸ்டஃப் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஸோ இந்த டிஷ்ஷில் நான் வந்துட்டு சோம்பு பொடி சேர்த்துருக்கேங்க. அது என்னுடைய சாய்ஸு. இந்த சோம்பு பொடி ஒரு ஸ்லைட்டாக ஒரு மசாலா ஃப்ளேவரோட நல்லாயிருக்கும். பட் உங்களுக்கு சோம்பு பொடி சேர்க்க வேண்டாம்னா உங்களுடைய ஃபேவரட் மசாலா லைக் பாவ் பாஜி மசாலா இல்லை சிக்கன் மசாலா இல்லைனா கரம் மசாலா இந்த மாதிரி ஏதாவது ஒரு மசாலா ஒரு 1/2 to 1 டீஸ்பூன் வரைக்கும் சேர்த்து செஞ்சிங்கனாலும் அந்த டேஸ்ட்டும் நல்லா தான் இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். உங்கள் வீட்டு பிள்ளைங்களுக்கும் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் கண்டிப்பாக பிடிக்கும்னு தோணுது. ஸோ இதே மாதிரி இன்னொரு எக்ஸ்க்ளூசிவான சிம்பிளான டிஷ்ஷோட நெக்ஸ்ட் வீக்கும் பார்ப்போம். See you in next week. Until then, take care. Bye.